தேவர் ஐயா குரு பூஜையில கலந்து கொள்ளலாம், மரியாதை செலுத்தலாங்கிற கேள்வி இயல்பா எழுங்க. அப்படி எழாட்டாலும் உதயகுமார் தூண்டி விடுவாரு. என்ன காரணம்னா, அவரும் வந்து முக்குளத்தோர் ரெப்ரசன்டேட்டிவா அவர் மாறணும்னு நினைக்கிறாரு. ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடிங்க, குரு பூஜைக்கு வருகிற எடப்பாடியை வரவேற்பதற்கு ரத்த கையெழுத்து வேட்டை நடத்துவோம்னாரு. இங்க எங்க ரத்த கையெழுத்து வரும்? அது ஒரு விழாங்க. எத்தனையோ வருஷமா நடந்துட்டு இருக்குது. அப்படியான ஒரு விழாவுல ரத்த கையெழுத்துங்கிற அந்த வார்த்தை பிரயோகம்லாம் எதுக்கு? எதுக்குன்னா, அவர் வந்து ஒன்று எடப்பாடியோட அவருக்கு ரொம்ப நெருக்கம்னு காட்டிக்கிறாரு. 2வது தேவரினத்தின் பிரதிநிதியாக தான் இருக்க வேண்டும்னு அவர் நினைக்கிறார். என்னோட வீர திருமக நூல்ல பசும்பொன் தேவர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இது கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் தான். 1000 பேஜ் அது. சாகித்ய அகாடமிக்கெல்லாம் போச்சு. அதுல வந்து இந்த குரு பூஜையோட தொடக்கம்லாம் நான் வந்து விரிவாக கொடுத்திருப்பேன். குரு பூஜையோட தொடக்கம் வந்து மன்னர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு பெருவாழ்வை வந்து பசும்பொன் தேவர் ஐயா அடைந்தார்கள். அவர் வந்து இப்போ ஆன்மீகவாதி ஆயிட்டாரு. அரசியல்வாதியா இல்ல. அப்படிதான் அவங்க சொல்றாரு அவரு. குரு பூஜை முதல் குரு பூஜையை நடத்தி வைத்தவர். அப்படி சொல்லி